தேதி ஒண்டி வரட்டும். அதுக்கப்புறம் எங்க அண்ணனை பாருங்க, அண்ணனோட அலுப்பறையை பாரு, பிரச்சாரத்தை பாரு, கூட்டத்தை பாரு, தொகுதியை பாரு. கட்சியில குல்லா போட்டு வந்து நின்னாரு. குல்லாவை தான் பார்க்க முடியும். அவரு அதுக்கும் வெளியே வரல, ஹோட்டல்ல தானே பண்ணிருக்காங்க. இப்ப இல்ல, நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு போராடுறாங்கன்னு தெரியுதுங்களா ஒரு அரசியல்வாதி? தாவேக்கா போராடவே வேணாம் சார். ஏன் போராடுறீங்க? உங்களுக்கு உண்டான கரெக்டான கொள்கை தலைவர் வந்து நித்யானந்தம் தான். நித்யானந்தமை நோ சூடு நோ சொரணை. டெய்லி விஜய் ஐஃபன் பனையூர் பங்களா பண்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா சார்? சார் பண்றதெல்லாம் சொல்ல முடியாதுங்க வெளியில, அது கரெக்ட். அதான் சார் முதல் ஸ்டெப் எடுக்கிறாங்க. நீங்க அது சார் ஃபெலிக்ஸ் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் அண்ணாவை, அது வேற விஷயம். இப்போ திமுகல ஓபிஎஸ்க்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாம எங்கேயுமே எதனா இருந்தால் வாங்கி நெத்தியில போட்டுக்க வேண்டியதான். கேள்வி வரும். ஓ பன்னீர்செல்வம்னு ஒரு 10 பேர் கேண்டிடேட் போடுறீங்க. ஜோசப் விஜய் எத்தனை பேர் போட போறான்னு பாருங்க. பேசுறோம், ஆனா எலெக்ஷன்ல ஒரு மேஜிக் நடந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி பொட்டியெல்லாம் தூக்கி போட்டு விசில் உள்ள வச்சிருக்கீங்களா? வடிவேல் சொல்ற மாதிரி நீ ஆணியே புடுங்க வேணாம். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த உரையாடலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் டெல்லி போகிறது பரபரப்பான செய்தியாக பேசப்படுது. முதலமைச்சரும் கூட விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. இப்போ அதிமுக தரப்புல இருந்தும் சில விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. நீங்களும் கூட தானே பல நேரங்களில் டெல்லி போய் தொகுதி பங்கீடுலாம் பேசியிருக்கிறீங்க. காங்கிரஸ் கிட்ட நீங்கள் எப்படி தொகுதிகளுக்காக வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் கூட சொல்லியிருந்தாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துலலாம் இப்படி நடந்தது இல்லை, டெல்லிக்கு போய் தொகுதிகள் பேசுறது அப்படின்றது இப்போதான் நடக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? மூத்த பத்திரிகையாளர் ஷியாமன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட உண்மைதான். நான் அறிஞர் அண்ணா காலத்திலேருந்தே வந்து தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம், அந்த ஒரு விஷயம்லாம் வந்து அவர் கொண்டு வர்றார். அதாவது காங்கிரஸோட பிடியில் இருந்தோ இல்லை தேசிய கட்சிகளோட பிடியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த ஒரு அடையாளம், அந்த அரசியல் ஆழம் எல்லாமே வந்து அதிகமாச்சு. அதை வந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் வந்து அவங்களும் வந்து அதை ஸ்ட்ராங்காக கண்டினியூ பண்ணாங்க. அதாவது அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து திமுகவில் இருந்து ஒரு சில பேர் கூட போய் வருவாங்க, பேசியிருக்காங்க. பட் அம்மையார் ஜெயலலிதா வந்து மோடியாக இருக்கட்டும் இல்லை யார் சென்டர்லேருந்து வந்தாலும் இங்கே வந்து பார்க்கணும், போயஸ் கார்டனில் இல்லை செக்ரட்டரியேட்டில் தான் மீட்டிங்குன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஃபார்முலேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த அதிமுகவோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது வந்து டெல்லியில் வந்து பாஜக ஆட்சி கவுத்த அந்த பெருமையே வந்து அதிமுக உண்டு. அதாவது இது ஒரு மாநில கட்சி தானே, இது என்ன பெருசாக பண்ண முடியும் அப்படின்றதுலாம் இல்லை. நாங்கள் நினச்சோன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான ஒரு திராவிட கட்சியாக இருக்கக்கூடியது மத்தியில் இருக்க பாரதிய ஜனதா கட்சி கூட தோற்கடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சில இது பண்ணியிருக்காங்க. அதை தாண்டியுமே வந்து நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இருந்து துணை சபாநாயகர் அந்த மாதிரி ஒரு போஸ்டெல்லாம் இருந்த ஒரு கட்சி தான் அதிமுக. பட் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு பிறகு இந்த அடிக்கடி டெல்லி போகிறது. இப்போ நீங்கள் கொஞ்சம் யதார்த்தமாக பாருங்களேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகலாம், வேறு யாருன்னா அதிமுகலேருந்து போயிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு பதவி போயிடுது. செங்கோட்டையன் அவர்கள் எடுத்துக்காட்டு. எதுக்கு வேறு யாருன்னா போய் ஜியை பார்த்து அவங்களுக்கு பதவி போகிறது? என்னால அதால நானே போயிட்டு வந்துடுறேன்னு கூட அவர் போறாரா? அவர் போனாரு, ஆனா மீண்டும் மீண்டும் போறது இருக்குல்ல. மீண்டும் மீண்டும் வந்து நிறைய தேவைகள் இருக்குது. 3வது முறை 4வது முறையே போறாரு. 3வது முறைன்ற மாதிரி சமீபத்துல தேவைகள் இருக்கு நிறைய. பாரதிய ஜனதா கட்சி எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. ஒருவேளை தேவைகள் பிஜேபிக்கு தானே சார் இருக்கு, அதிமுக இருக்கு. தேர்தல் சொல்றீங்களா? இல்ல, தேவைகள் இப்ப சீட்டு தேவை அப்படின்னா தேவை பிஜேபிக்கு தானே, அவங்க தானே வரணும். தேர்தல் ஆணையமும் அமலாக்கத்துறையும் பிஜேபி கிட்ட தானே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், ஓகே, பிரித்து பார்க்காதீங்க. இப்போ அடுத்த 30 நாளைக்கு பிஜேபி வேற, தேர்தல் ஆணையம் பிரிக்க வேணாம். வெஸ்ட் பெங்காலில் எல்லாரும் அதிகாரியும் உடனடியாக மாற்றுறாங்க, தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது மாற்றலை. அப்போ இவங்களுக்கு என்ன நினைக்கிறோம், என்னங்க நீங்கள் டைரெக்டாக நிற்கிற ஸ்டேட்டில் ஒண்டி எல்லாம் உடனடியாக பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு ஒண்டி எதுவுமே பண்ணலை, எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் நடுநிலையாக எங்களுக்கும் 4 அதிகாரி வேணும் தானே அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கை இருக்கு இல்லையா? அதே மாதிரி அமலாக்கத்துறை இப்போ டெல்லியில் தேர்தல் நடந்தது, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எவ்வளோ அழுத்தம் இருந்தது, அந்த மாதிரி ஒரு அழுத்தம் இங்கே தமிழகத்தில் இருக்க அமைச்சர்களுக்கு இருக்குன்னா இல்லை. அப்புறம் இவர் ஒண்டி டெல்லி போலே. இப்போ சமீபமாக விஜய் கூட தான் போயிட்டு வந்தார். இப்போ விஜய் வச்சுருந்தானே ஒரு பேசு பொருள் இருக்குது. ஒரு 3 நாள் விசாரணைக்கு போனார் இல்லையே. கூட்டணி வருகிறது, 90 சீட்டு கொடுக்குறாங்க, துணை முதல்வர் வதந்திகளை நம்பாதீங்க.
காலையில நாங்க எப்பயோ அவங்களே நாங்க எப்பயோ முடிவு எடுத்துட்டோம், அந்த முடிவுல தீர்மானமா இருக்குன்னு சொன்னாரு விஜய். எடப்பாடி பழனிசாமி தான் அதை சொன்னாரு. விஜய் சொல்லல. விஜய் கடைசியா எல்லா படமும் ஓடி முடிஞ்சிச்சா, தியேட்டர்ல இருந்து படம் எடுத்துடலாமா அப்படின்னோன்னா, அப்புறம் என்ன சொன்னாரு, நாங்க பேசல அப்படின்னாரு. இன்னைக்கு காலையில கூட ஏதோ தீர்மானம் போடுறாங்க. தாவேகா நிர்வாகிகள்லாம் வந்து அதிமுக கூட்டணி போனா நல்லா இருக்கும்னு பேசிக்கிறாங்க கூட இன்னைக்கு காலைல கூட ஒரு செய்தி. எது உண்மை, எது பொய், யாரு கலப்பி விடுறா? ஆனா அதிமுகலயோ பாரதிய ஜனதா கட்சியில இதுக்கு மேல கலப்பி விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. காரணம்னா அவங்க வந்து வேலை பார்க்கணும். தேர்தல் நிக்கிற சீரியஸா எடுத்துக்கிற கட்சிகள் அது. ஜெயிக்கிறது தோக்கறதை தாண்டி ஒரு தேர்தலாம் சீரியஸா எடுத்துக்கிறோம். ஜாலியா எடுத்துக்கிறவங்க இவங்க தான், தாவேகா தான். அதனால இப்போ இந்த டெல்லிக்கு போயிட்டு வர்றதுன்றது பேசுவார். முதல்வர் வந்து ஸ்டாலின் செட் பண்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றாருல்ல. அதாவது டெல்லி அதிகாரத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் அப்படின்றப்போ இப்ப எடப்பாடி போறப்போ அந்த நரேட்டிவ்க்கு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. இல்ல அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரு ஒரு தேர்தல் மாதிரி நரேட்டிவ் எடுத்துவாரு. தமிழகம் வர்சஸ் டெல்லின்ற மாதிரி. மக்கள் அதை எப்படி ஏத்துக்குவாங்களா, இல்ல மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்களான்றது நம்ம பார்க்கணும். இல்ல சரி, பாராளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. டிடிவி தினகரன் சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டுல இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை அப்படின்றாரு. அது குழப்புதே சார். கொஞ்சம் குழப்பமா தாங்க இருக்கும் அரசியல். நீங்க என்ன வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கி அதிமுக தலைமையிலான கூட்டணி, ஆனா அது என்டிஏ கூட்டணி அப்படிதான் இருக்கும் அரசியல். நெளிவுகளோட தான் இருக்கும். இல்ல நீங்க வந்து பாருங்க, ஒரு காலத்துல நெளிவு சுழிவு இருக்கலாம் சார். ஏங்க இப்போ சரி, இது ரைட்டு நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் பண்றாரு, அது என்ன? அது குழப்பம் இல்லையா? அது அப்படியே ஜீரோவா? இதுவாச்சும் இப்போ இவர் சொல்றதாச்சு ஓகே டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. பாருங்க, அரசியல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. நாளைக்கு ஒருவேளை திருப்பி திமுக ஆட்சி வருது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கும் திமுக கிட்ட. பாருங்க ப்ளீஸ், நீங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு, சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் வழக்கு நிலுவையில் இருந்தது, ஒரு ஸ்டேவை கூட நாங்கள் தொல்லை பண்ணலை, இல்லை எங்கள் சார்பாக வழக்கறிஞர்கள் அழுத்தம் கொடுக்கல. அம்மையார் ஜெயலலிதா கேஸ் எவ்வளோ வேகமாக வந்தது பார்த்தீங்க. நாங்கள் எதனா டிஸ்டர்ப் பண்ணோமா? எங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், அந்த காங்கிரஸை வந்து நீங்கள் ப்ளீஸ் சேர்த்துக்காதீங்க. ஓகே, அவருக்கு வந்து அந்த நடிகரோட வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ராகுல் காந்தி சாருக்கும் தாவேக தலைவர் விஜய் சாருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. அவங்கள நீங்கள் பழக விடுங்க. நீங்கள் வந்து நீங்கள் திராவிட கட்சி பேசிக்கோங்க. ஒருவேளை திமுக இருந்து கூட அந்த வாய்ஸ் வரலாம் சார். நீங்க என்ன சொல்றது, நாங்களே செய்யறோம் அப்படின்னு. அதுதான் இப்போ அரசியல்ல வந்து நம்ம ஒன்று நினைப்போம், இவங்க டெல்லி இதுக்கு போயிருக்காங்க, அவங்க அதுக்கு போயிருக்காங்கன்னு. அது இல்லாமல் வேற ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதனால இதெல்லாம் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். யார் யாரை எதிர்க்கிறது, எதிர்க்கிற மாதிரி நான் எதிர்க்கிறேன், அழுகுற மாதிரி நீ அழுகுன்ட்டு, அப்புறம் பார்த்தா நைட் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் சேர்ந்து வேறு எதாவது வெளிநாட்டிலலாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால் நம்ம வந்து இன்னும் 23ஆம் தேதி ஓட்டு போட சொல்லிக்கிறாங்க ஜனங்களை. அப்போ பத்திரிகையாளர் சேர்ந்து ஆட்சி நல்லா இருந்தால் ஓட்டு போட போகிறாங்க, ஆட்சி மோசமாக இருந்தால் மாற்றி போடுவாங்க. அதனால் இந்த கூட்டணிக்குள் குழப்பம் கிழப்பம் இதெல்லாம் இன்னும் ஒரு 4 நாள் எப்படி சார் இழுபறி இருக்க தானே செய்யும். இழுபறி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் இழுபறி இழுக்குதுன்னா, தேசிய கட்சிகளால் தான் இழுபறி இழுக்குது. வேலையே பார்க்க மாட்டீங்க, உழைக்கவே மாட்டீங்க. அதில் காரணம், இந்த இழுபறி ஆகிறதுக்கு முழு காரணம் ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி. கஷ்டமாக அரசியல் பண்ணி ஒவ்வொரு நாளும் மக்களை பற்றியே சிந்திக்கிற ஐயா மாணிக்கம் தாக்கூர். அதுக்கப்புறம் தமிழகம் வந்து இந்தியாவிலே வேற லெவலில் போய் சிங்கப்பூர் ஹாங்காங்கோட நல்லா போன நடக்கக்கூடிய சோடங்கர். இது மாதிரி ஒரு, அதாவது என்னன்னா, அவங்களுக்கு என்ன தெரியுங்களா, இப்போ பிரச்சனையாகி போச்சு. திமுக தலைவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராதனால சர்வதேச அளவில் தமிழ்நாடோட வளர்ச்சி தடைபட்டு போச்சு. அதை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் தான் அதை கொடுக்க முடியும். அந்த கோரிக்கையினால தான் அவங்க அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. கடைசியில் 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. அது வாங்காமல் இருந்தாங்கன்னா அவர் ஒரு 3 சீட்டு குறைச்சிருப்பாரு. இதில் என்னன்னா, ஸ்டாலின் சார் குறி வச்சார் வேட்டையராஜா, கரெக்டாக குறி தப்பி பட்டுச்சு. வச்ச குறி காங்கிரஸ்க்கு. அது என்ன ஆயிடுச்சு, பக்கத்தில் கூடவே இருந்த சும்மா டீ சாப்பிட்டுன்னு இது பண்ணி இந்த தோழர்கள் மேலே பட்டுச்சு. அவங்க என்னங்க, நாங்கள் உழைக்கிறோம், பூத்துலலாம் ஆள் போட்டோம், குறைய சொன்னோம், ஆனால் நாங்கள் பிரச்சனை பண்ணலையேன்னு சிபிஐ கேஷுவாலிட்டி, ஐயுஎம்எல் கேஷுவாலிட்டி, மதிமுக கேஷுவாலிட்டி. நான் எப்படி சீட்டை குறைச்சிருக்க வேண்டிய கட்சி காங்கிரஸ் கொஞ்சம் உஷாராக பூரா பிரச்சனைங்க காரணம் அந்த 3 பேர், 3 மஸ்கிட்டியர்ஸ். பிரவீன் சக்கரவர்த்தி, இவர் சோடங்கர், அதுக்கப்புறம் மாணிக்கம் தாக்கூர். இந்த 3 பேர்னால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை, இந்த இழுபறி. அது என்ன ஆகி போச்சு, அங்கன்னொன்னே ஆசை யாரை விட்டுதுன்னொன்னே திடீர்னு நயினார் கூட அவங்க கட்சிக்காரர்கிட்ட பேசும்போது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நானும் ஒரு வாட்டி சொல்லி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சீட்டு அதிகமாக கேட்ட மாதிரி தகவல். எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தில் உண்மையில பாராட்டணும். சீட்டா அங்கே பிஜேபியில் நிறைய இருக்குது, போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு மற்ற கட்சியெல்லாம்
ஆனா இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறுது அப்படின்னு சொல்றாங்க, சிபிஎம் வெளியேற போறதா சொல்றாங்க. வேல்முருகன் அவர்களை பொறுத்தவரையிலும் நான் வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்ததுலேருந்து கடலூரில் அவங்க சீட்டு வாங்க போகிறாங்க. அவர் அந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பேஸை நினச்சிருந்தார். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே இருக்குது அதிமுகவோட. மருத்துவர் ஐயா ராமதாஸ் என்ன பண்ண போகிறாரு தெரியல. இல்ல விசி மீட்டிங் நடக்குது சார் சசிகலாவோட. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தானே பேசியிருக்கணும். பெரிய அரசியல் கட்சிகள் பெரிய மீட்டிங்கு பெரிய விஷயங்கள் தானே பேசணும். நீங்கள் அதை விட்டுட்டு கூட்டணி இழுபறி அரசியலே மாற வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஏன் ஒரு 5வது முனை பாலாஜி டெவலப் ஆகிட்டு இருக்குது. 3வது அணியை பற்றி அவ்வளோ பேசுகிறீங்க, தாவேகா பற்றி. நான் எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும், கொடுக்குறது கிடையாது. இப்போ 5வது பெரிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்த உடனே அதை கேட்காம இதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாங்கல்ல, அதான் முடிஞ்சிச்சு இல்லை? நாளைக்கு டெல்லியிலேருந்து வராங்க. பட் இது இப்போது எங்கள் தைலாபுரத்தில் மீட்டிங்குங்களா இல்லை? இல்ல தைலாபுரத்துல சசிகலா ஆதரவாளர்கள்லாம் கூஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கூஞ்சிட்டாங்க பயங்கரமாக. புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அதெல்லாம் நல்லது தான். நான் வச்சுங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. எவ்வளோ கட்சி வருதோ வரட்டும், எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா தேர்தல் நிற்கிறாங்களோ நிற்கட்டும். யார் யார் எவ்வளோ எவ்வளோ மக்களுக்கு செலவு பண்ண முடியுமோ மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணட்டும். அப்போ தான் மக்கள் பணம் மக்கள்கிட்ட திருப்பி வருன்றது என்னோட சாதாரண அரசியல் புரியுது. அதனால் வரவங்களை நம்ம வந்து வரவேற்று அவங்களும் வெற்றி பெறத்துக்கு நம்ம அது என்ன ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிக்க முடியும் ஒரு தொகுதி. அதுதான் ஒரு சிக்கல். 3-4 எம்எல்ஏ ஜெயிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஒரு தொகுதி இல்லையா? நல்லா இருக்கும். விஜயண்ணாலாம் பயங்கரமாக தாவேக்கெல்லாம் நிறைய இடத்துல ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவர் ஒரு தொகுதியில் நின்னாலே போதும், அந்த தொகுதியில் திருப்பி திருப்பி அவரே ஜெயிச்சுட்டு இருப்பார். அவரே அதான் சொன்னார், 214 தொகுதியில் விஜய் தான் நிற்கிறேன்னாப்புல. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக லாஸ்ட்டாக கேட்டீங்க, சரி நடுவில் கேட்டீங்க. முத்தரசன் கூட சொன்னாரு அபாயகரமான சக்தி விஜய் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குல்ல விஜய் பார்த்து? விஜய் பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மருக்கு வாய் இருந்தால் கூட தான் பயப்படும். ஐயோ வந்துட்டாங்கல்ல எது மேலே ஏறுவாங்களோ எதை பிப்பாங்களோ உடைப்பாங்கல்லன்னு. சார் நீங்கள் அபாயகரமான சக்தி, தீய சக்தி, தூய சக்தி அதெல்லாம் தாண்டி அடிப்படைன்னு ஒன்று இருக்குது. கட்சி நடத்துறதுக்கோ இல்லை ஒரு செயற்கை ஒரு விஷயத்தை செய்வதற்கு அடிப்படையான விஷயங்களுக்கே அவங்க இப்போ தானே வந்திருக்காங்க. வரவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது, சேர் போடுறது, மேலே ஷீட்டு போடுறது. இப்போ பிஜேபி நிறைய விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிஜேபியை இப்போ யாரும் திட்டுறதில்லை தெரியுங்களா? தாவேகா வந்தவுடனே பிஜேபி மீதான விமர்சனம் குறைஞ்சிட்டு தாவேகா மீது அதிக விமர்சனம் இருக்கு. அப்போ தாவேகா எவ்வளோ பெரிய கட்சி. அதுதான் அந்த அரசியல் மாற்றம். இப்போ விஜய் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் சென்னையை அவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ விஜய் பெரம்பூரில் நிற்க போகிறாருன்றாங்க, புசியானந்த் வந்து தியாகராய நகரில் நிற்க போகிறாரு அப்படின்லாம் பேச்சுக்கள்லாம் அடிபடுது. சிட்டியை குறி வைக்கிறாங்க, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அதாவது விஜய் அவர்கள் எங்கே போய் நிற்கிறாரோ அவருக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கும். நம்ம யதார்த்தத்தை பேசணும், அதில் வாய்ப்பு பிரச்சனை கிடையாது. இப்போ பெரம்பூர் வந்து அந்த தாவேக்காவினர் வந்து அதிகமான பூத் லெவலில் ஆளெல்லாம் போட்டு அவங்க ஒரு சில சர்வே ஒரு சில கணக்கெல்லாம் எடுத்ததுக்கு பெரம்பூர் அவங்களுக்கு நல்லா வரும். வட சென்னை கொஞ்சம் வந்து உழைக்கும் வர்க்கம் அதிகமாக இருக்கிற இடம், நமக்கு அது நல்லா வரும். கிறித்துவர்கள் வாக்கும் கொஞ்சம் கணிசமாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை. அதேமாதிரி திருச்சியிலுமே வந்து அதேமாதிரி ஒரு கருத்து கணிப்பில் அவங்களுக்கு டீட்டெயில் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்படி காட்டியிருந்தாங்க. என்னப்பா அப்படின்னா ரெட்டைலையா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, விஜய் விருகம்பாக்கம் வேளச்சேரி அந்த மாதிரி நாங்கள் வீல வர இடத்துல தான் நிற்போம் அப்படின்னாங்க. எப்படிப்பா வெள்ளாத்திக்குளம் போய் நிற்பாரா அப்படின்னு நான் ஒருத்தர் கேட்டேன். அது ரொம்ப தொலைவாகிற பக்கத்தில் விருகம்பாக்கம் கூட இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அப்போது இது மாதிரி ஒரு விஷயம் பேசக்கூடிய ஒரு கட்சி இப்போ தான் கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ நடுவில் கூட என்கிட்ட பத்திரிகையாளர்லாம் ஒரு சில நண்பர்கள்லாம் கேட்கும்போது தலைவர் முதலமைச்சர் வந்து தொகுதி மாறுறாரா இல்லை இவர் சின்ன ஒரு உதயநிதி வந்து வேறு தொகுதி மாறுறாரா அவங்க பேசுவாங்க. இப்போ கட்சிக்காரங்க கிட்ட அவங்க பேசுறது. நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதுக்கு உண்டான சமிக்கைகளே இல்லை. கொளத்தூர் தான் சிஎம் நிற்கிறாங்க, உதயநிதி அங்கே தான் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. எதை வச்சு சொல்கிறீங்கன்னா நாமினேஷன் பாருங்கள், அந்த இடத்துலலாம் வேறு யாருமே நாமினேஷன் போடல. வெளியிலேருந்து பேசலாம், கதை கட்டி விடலாம், ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அப்போ நாமினேஷன் ஒரே ஒரு நாமினேஷன் சிங்கிளாக கிளியர் கட்டாக போய் விழுதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த சீட்டு வந்து ரிசர்வ்டு. அதை யாரும் புதுசாலாம் வந்து கேட்க முடியாது, மாற்ற முடியாது. கிட்டத்தட்ட இப்போ என்னன்னா ஒரு 10 தொகுதியில் வந்து திமுகவில் ஒரே ஒருத்தர் தான் அந்த சீட்டுக்கு வேட்பாளர் போட்டிருக்கிறாங்க. இப்போ கொளத்தூர் எடுத்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள், சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேட் எடுத்தால் உதயநிதி, ஒட்டஞ்சத்திரம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சக்கரபாணி, ஐ பெரியசாமி அவர்கள் ஆத்தூர், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மகேஷ் பையன் இவர் திருச்சுழி அமைச்சர் தங்கம் தென்னரசு. அந்த மாதிரி அந்த தொகுதியிலெல்லாம் வேறு யாரும் வேட்புமனு பண்ணல. திமுகலேயே ஒருத்தர் போட்டிருக்காங்க, அந்த ஒருத்தர் அங்கே நிற்கிறாங்க. அது மாதிரி ஒரு 7லேருந்து 10 தொகுதி இருக்குது. இப்போது தாவேக்கா தலைவரை பொறுத்தவரையில் என்னன்னா
அவர் எங்க நிப்பாருன்னு அவருக்கே தெரியாது இந்த நொடி வரணும். எல்லாம் பேசப்படுற செய்தி. இப்போ ஆதவர்ஜுனா அடிக்கடி போய் வில்லிவாக்கத்துல பெரம்பூர் பக்கம் போயிட்டு வர்றதுனால அது கன்ஃபார்ம் ஆகுது. அவங்களும் வியூகங்கள் வகுப்பாங்கல்ல, எங்க நின்னா ஜெயிக்க முடியும், எப்படி இல்ல, வீழ்த்த முடியும். வியூகங்கள் வந்து ஆதவர்ஜுனா ஜெயிக்கிறதுக்கா இல்ல விஜய் ஜெயிக்கிறதுக்கான்னு இல்ல தெரியல. வியூகம் வந்து திமுக ஜெயிக்கிறதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு அப்படி கூட வியூகம் இருக்குல்ல இல்லையா? வெற்றி அவங்களால வெற்றி அப்படின்றது நான் அதுக்கு ஏங்க ஒரு விஷயத்த நல்லா பண்றது தான் வியூகம் வேணும். தொடர்ந்து சறுக்கின்னு போறதுக்கு எதுக்கு வியூகம்? இல்ல ஒருவேளை அதுதான் வியூகமா? கட்சியை அதான் கரைச்சது சார் முதல் ஸ்டெப் எடுக்கிறாங்க. நீங்க அது சார், அது பார்க்காமயே நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? இருங்க. அவங்க சொன்னதை நீங்க நல்லா விஜய் சார் ஃபெலிக்ஸ் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் அண்ணாவை. அது வேற விஷயம். நம்ம இப்போ ஒரு விஷயம் ஸ்ட்ரைட்டாக பேசுவோம். நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் சார் வந்து எஸ்ஓபி போட்டிருக்காப்புல, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அந்த எஸ்ஓபி பிரகாரம் எங்கள் அண்ணனால வெளியில் போக முடியல அப்படின்றது வாதம். நானுமே வந்து இது வந்து காவு ஆயிருக்கிறது, அதனால பயந்து போடுறாங்க அதிகாரிகள்லாம் சொன்னாங்க. இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை வந்தது, ஒரு வாரம் நாளைக்கு வந்தா. இந்த ஒரு வாரத்தில் என்ன சார் வெளில எங்கே போனார் அவரு? ஏன் இஃப்தார் போனார்? நோன்புக்கு போனார்ல. இஃப்தார் நோம்புக்கு போறதா? ஏங்க Five இஃப்தார் star நோம்பு hotel ல ரம்ஜான் வந்து பல வருஷமா கொண்டாடி இருக்கிறாங்க. பல யுகங்களா எல்லா அரசியல் தலைவரும் போறாங்க. ஓ இஃப்தாருக்கு வெளியில வர்றது கூட அரசியல் நிகழ்ச்சியா மாத்திருவீங்களா? அவரு அதுக்கும் வெளியே வரல, ம். ஹோட்டல்ல தானே பண்ணிருக்காங்க. இப்ப இல்ல நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. வெளியில வந்ததே போதுமா? இல்ல அவர் போய் மக்களை சந்திக்கணுமா? நான் 234 தொகுதி அவர் போய் ஓட்டு கேட்கணும், மக்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னா அதாவதுங்க, அப்ப எஸ்ஓபி பொய்யா? அப்ப இப்ப இவங்க சிஇஓ அர்ச்சனா பட்நாயக்கும் அவங்களும் வந்து சாதகமா செயல்படுறாங்க அரசுக்கு, அப்படி எடுத்துக்கலாமா? என்ன சொன்னார் ஆதவ்? தேர்தல் ஆணையம் தேதி ஒண்டி வரட்டும், அதுக்கப்புறம் எங்க அண்ணனை பாருங்க, அண்ணனோட அலுப்பறையை பாரு, பிரச்சாரத்தை பாரு, கூட்டத்தை பாரு, தொகுதியை பாரு, பஸ்ஸை பாரு, அத்தப்பாரு இத்தப் சொன்னார்ல. கட்சியில குல்லா போட்டு வந்து நின்னாரு. குல்லாவை தான் பார்க்க முடியுது. வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் மட்டுமா இன்டர்வியூ எடுப்பாரு, அது மாதிரி விஜயும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு வேட்பாளர்களை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இஃப்தார் போனீங்க ரைட்டுங்களா? அது வந்து நேத்து. அதுக்கு முன்னாடி 5 நாள் இருந்தது. என்ன பண்ணீங்க? என்னதான் பண்ணீங்க? இல்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அதாவது எடப்பாடி பழனிசாமி எல்லாமே அடிக்கடி டெல்லி போறாருன்றீங்க. சார் எல்லாத்தையும் முதலமைச்சர் அடிக்கடி ஊரு வெளியில எல்லாம் போறாரு அப்படின்றீங்க. யாருமே தொகுதியில் இல்லை. நேத்து ஒரு நிகழ்ச்சி, ஆஸ்பயர் சுவாமிநாதன் சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் எழுதுறாரு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சரும் கார்த்தி சிதம்பரம் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு பரபரப்பா இருக்கிறாங்க. அந்த 1 மணி நேரம் அது அவ்வளோ முக்கியம். இந்த 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரத்தை வந்து வராங்க, 4 பேரை பார்க்குறாங்க, பேசுறாங்க, முடிச்சுட்டு அடுத்து அவங்க கட்சி வேலையை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. அதுவும் சொல்லியிருக்காங்க, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம்லாம் வர முடியாது பார்த்துக்கோங்க. அப்போ 2 பேர், ஒருத்தர் காங்கிரஸ் தலைவர், இன்னொருத்தர் திமுகவில் இருக்கிற திமுக தலைவர், முன்னணியான முகங்கள் தான். அந்த 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு போராடுறாங்கன்னு தெரியுதுங்களா ஒரு அரசியல்வாதி? புஸ்தக வெளியீடு விழா அங்கங்க சார் நடந்துச்சு. தாவேக்கா போராடவே வேணாம் சார். ஏன் போராடுறீங்க? தானா வரும் சார் அது. அதுதான் நான் அப்பவே சொன்னேன். ஒரு ஒரு ஊடகத்துல கூட நான் சொன்னேன், உங்களுக்கு உண்டான கரெக்டான கொள்கை தலைவர் வந்து நித்யானந்தம் தான். நித்யானந்தமை நோ சூடு, நோ சொரணை, நோ போராட்டம், நோ பேட் மவுத்திங், நோ வம்பிங், ஆல் பீஸ், லவ், பிளிஸ், அமைதி. அப்படியே வீட்லயே அப்படியே உட்காந்து வைபு. நித்யானந்தா பாட்டு போட்டு டான்ஸ் ஆட மாட்டாரு, நம்மால் கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுவார். இது மாதிரி நீங்க ஒரு கொள்கை தலைவரை வச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கரெக்டு. ஆனா அம்பேத்கரை பேசுறீங்க, பெரியாரை பேசுறீங்க, காமராஜரை பேசுறீங்க, வேலுநாச்சியாரை பேசுறீங்க, அஞ்சலி அம்மாள் பேசுறீங்க. இவ்வளோலாம் பேசிட்டு அப்புறம் அண்ணாவை வேற கடைசியாக சேர்த்துக்கினீங்க, எம்ஜிஆரை வேற சேர்த்துக்கினீங்க. இவ்வளோ பேரை பேசிட்டு நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம்னா என்ன? வீட்லயே அப்போ பண்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா சார்? சார் பண்றதெல்லாம் சொல்ல முடியாதுங்க வெளியில, அது கரெக்டு. பட்டு அதுக்குன்னு ஒரு ஒரு அளவு இருக்கணும் இல்லையா? நீங்க பொதுமக்கள் பார்க்கறது, கொள்றது, போறது, வர்றதெல்லாம் சொல்லணும் இல்லையா? எங்க போறீங்க, என்ன பண்றீங்க? தேர்தல் நேரத்துல பத்திரிகையில ஒரு காலம் போடுவாங்க, எந்தெந்த தலைவர் எங்கெங்க போவாங்கன்றது. இப்போ இவருக்கு ஒரு ரிப்போர்ட்டர் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, தாவேக்கா கவர் பண்றவரு, அவர் டெய்லி போட்டு அவங்க செய்தி ஆசிரியர் டார்ச்சர் பண்றாங்க. இப்போ விஜய் இன்னைக்கு எங்க போறாருப்பா அப்படின்னா, சார் எங்கேயும் போல. ஏன் உண்மையிலே போலியா இல்லை நீ போய் சொல்றியான்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்டருக்கு தேவையா? அன்புமணி ராமதாஸ் எங்கே போகிறாரு, அவன் என்ட்ரி போடுறாங்க. டிடிவி தினகரன் டெல்லி போகிறாரு, வராரு, ராமநாதபுரம் போகிறாரு, எடப்பாடி பழனிசாமி வீட்டில் இருக்கிறாரு, சேலத்துக்கு போகிறாரு, கட்சி ஆஃபீஸ் வர்றாரு, முதல்வர் வந்து அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிறாரு, நாளைக்கு இவங்ககிட்ட பேசுகிறாரு, நம்ம வந்து இங்கே போகிறாரு, அமைச்சர் உட்பட எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவர் அந்த ரிப்போர்ட்டர் நிலைமை யோசிச்சு பாருங்க.
டெய்லி விஜய் பனையூர் பங்களா, விஜய் டெய்லி பனையூர் பங்களா. சரி, பனையூர் பங்களாவை தூக்கிட்டு கட்சி அலுவலகம் மாற்றணுன்றது வேண்டி சப்ஜெக்ட் அதையும் கண்டுபிடி. பனையூர் வீடும் கட்சி அலுவலகம் ரெண்டும் ஒன்று தான், பக்கத்து தானே. அப்புறம் எதுக்கு இல்ல இடையில அந்த பட்டணம் பாக்கம் அல்ல, அது விசாரணை அது மாதிரி இருந்தால் தான் வந்து போவார். அது ரெகுலராலாம் அப்படி அது சார் அது ஹைட் அவுட். அது சார் அவர் தான் சொல்றாரு சார், நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன்னு சொல்றாரு. சரி, வேற எங்க தொகுதிக்கு போயிடுவீங்க நீங்கள்? இல்லை மக்கள் பிரச்சனை கேட்க போயிடுவீங்க, மேல்மா போயிடுவீங்க, பரந்தூர் போயிடுவீங்க, அதுக்கப்புறமா அங்கே 8 வழி சாலை பிரச்சனை இருக்குது அங்கே போயிடுவீங்க, இல்லைனா ராமநாதபுரத்தில் மீனவ பிரச்சனை இருக்குது எல்லையில் அங்கே போயிடுவீங்க, இல்லை நாகப்பட்டினத்தில் உப்புல பிரச்சனை இருக்குது பழைய அளவுக்கு விளைச்சல் இல்லை அங்கே போயிடுவீங்க, இல்லை திருவாரூரில் போயிட்டு நெல்லில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டுருவீங்க. அடுத்த தலைவர்கள் களத்துல தானே இருக்காங்க, அதனால இவர் இருக்க வேண்டாவா சார்? அவர் பண்றது அரசியலே கிடையாது. உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க தான் பொழுதுக்கும் விஜய்கார் சீரி பாய்ந்தது, ஊட்டை அப்படியே காட்டுறது, அவரு வந்தார் இவரு வந்தார் எம்மான்னு அதுக்கு பேக்ரவுண்ட் வைப்பு போட்டு இவ்வளோ பெருசாக்கி விட்டதே நீங்க தான். நீங்க விஜய் வந்ததாலதான் இந்த கூட்டணியில இவ்வளவு இழுபறி நடக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. அதை ஒத்துக்கிறீங்களா? ஓரளவு உண்மை. விஜய் ஒண்டி தான் அது காரணமா? அந்த 3 பேர் வந்தாங்களே டெல்லியில இருந்து, மாணிக்கம் தாக்கூர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பார்த்தா தெரியலையா? அதை இன்னொரு லிஸ்ட்ல ஒருத்தர் பேரை சேர்க்கணும், கேசி வேணுகோபால். இதுக்கு புள்ளியார் சூழி போட்டு கொடுத்ததே அவர் தான். இல்லை அவங்களாம் எதை சொன்னாங்க? விஜயால தானே சார். பிரச்சனை என்னன்னா, அங்கே சதீசன் நல்லா இருக்காரு கேரளாவில், அவரு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, அவரு உழைக்கிறவர். உழைக்காத ஒரு சிலர் ராகுல் காந்திக்கு வேண்டப்பட்டவங்களும் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, விஜய் நம்ம மூலியமா எடுத்துட்டு வந்து உள்ள விட்டோம்னா நம்மளோட பேர் மேலே கிராஃப் ஏறும், அதனால கேரளா அரசியல், தமிழ்நாடு காங்கிரஸ் அரசியல், பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் அரசியல் 3 மாநிலமாக நம்ம பண்ணிட்டு விஜய் அவர்களை வச்சு நம்ம பாண்டிச்சேரியும் ஜெயிச்சிக்கலாம், கேரளாவும் ஜெயிச்சிடலாம். தமிழ்நாடு நாங்கள் 3 ஸ்டேட்டில் ட்ரை பண்ணோம், 2 ஸ்டேட். கேரளா நேச்சுரலாக இப்போ அவங்களுக்கு நல்லா இருக்கு காங்கிரஸ்க்கு, பாண்டிச்சேரி அது எப்படி போகும்னு யாருக்குமே தெரியாது. அதனால இதெல்லாம் ட்ரை பண்ணுது. இன்னொன்று புஷி ஆனந்த் வேறு இருக்கிறாரு, அவங்களுக்கு தெரியாதுல்ல புஷி ஆனந்தா இருக்கிறது எவ்வளோ பிரச்சனைன்னு. அவங்க நினைக்கிறாங்க அவர் பாண்டிச்சேரியில் ஒரு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இட்னாந்து டெய்லி அவர் தான் இட்னாந்து போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோம்னா அது ஒரு செட்டிங் போட்டாங்க. அந்த செட்டிங் செட் ஆகல. இந்த ஆட்டத்தை சரி பண்ணி அந்த படகை திருப்புற வேலைக்கு 3 சீட் எடுத்துன்னு போயிட்டாங்க எக்ஸ்ட்ரா. காங்கிரஸ் ஹாப்பி தானே சார்? இப்போ காங்கிரஸ் ஹாப்பி தான். காங்கிரஸ் என்னைக்கு வருத்தமா இருந்திருக்கு? காங்கிரஸும் பிஜேபியும் தமிழ்நாட்டில் என்னைக்குமே ஹாப்பி தான். மற்ற திராவிட கட்சிகளுக்கு தானே பிரச்சனை. ஊழலே பண்ணாம, டெண்டரே விடாம, ஆட்சி அதிகாரம் பங்கு கேட்காம ஒரு பெரிய கட்சி கெட்ட பேர் சம்பாதினா அது பாரதிய ஜனதா கட்சி. அதை விட இன்னும் ஒரு படி மேலே தான் காங்கிரஸ் கட்சி. அவ்வளோ பிரச்சனை. இப்போ அவரு ஃபெலிக்ஸ் சொன்ன மாதிரி உண்மைதான். தாவேக்கானால தான் நிறைய பேர் மார்க்கெட் ஏற்றி விட்டுச்சு. இந்த சீசன்ல மார்க்கெட் விலையை குறைச்சி விட்டது எடப்பாடி பழனிசாமி. அது வெளியே தெரியலையே சார். அது தெரியாதுல்ல, ஏத்தனா தானே வெளில தெரியும். ஒரு இடத்தோட விலை கம்மியானா யாரும் விற்க மாட்டாங்கல்ல. அப்படியே திமுக கூட்டணியாவது கொஞ்சம் செய்திகள் வருது, இந்த கட்சிக்கு முடிஞ்சிச்சு அந்த கட்சிக்கு முடிஞ்சிச்சுன்னு. அங்க மொத்தம் 4 தானங்க இருக்கிறாங்க. செய்தி தான் அங்க செய்தி நிறைய வந்துச்சு இல்ல. ஓபிஎஸ் பிரிக்கிறாரு, சசிகலா போயிட்டாங்க, டிடிவி போயிட்டாங்க, இதாயிடுச்சு அதாயிடுச்சு, 4.25 வருஷம் அதே பேசியாச்சுல்ல. அப்ப அங்க செய்தி கம்மியாகி போச்சு. அதனால இப்ப மற்ற கட்சிகளுக்கு வருது. இல்லங்க எதுவும் முடிவாகலன்னு சொல்றேன். அது 3-4 நாள்ல முடிவாகும்னு சொல்லியிருக்கிறாரு. அது முடிவு ஆகுது. இனிமேல்ட்டு எல்லாம் இழுக்க முடியாதுங்க. 3 நாள் 4 நாள்ல முடிச்சிடணும். விசில் ஊதியாச்சு தேர்தல் ஆணையம். இவரு எங்ககிட்டயும் விசில் இருக்கு, நாங்க கூட்டணி ஃபார்ம் பண்ற வரை கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நினைக்கமா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில ஒரு டான்ஸ் ஆடுறாங்க சார். ஒரு மாணவி விசில் வச்சு ஊதுறாங்க. அது டான்ஸ்க்காக ஸ்டெப் மாத்தும் போது விசில் ஊதுவாங்கல்ல. ஆமா, அது ஒரு தேர்தல் அதிகாரி விசில புடிங்கிட்டு போறாரு, பாத்தீங்களா? அது இல்ல, அவர் சின்னத்தை முடக்கி இருக்காரு. நீங்க ஏன் விசில புடிங்கிட்டு போனாரு பாக்குறீங்க? நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி ஆதரவால வந்த பிரச்சனையை சொல்றேன். அவர் சின்னத்தை முடக்கி இருக்காரு. சின்னம் நீங்க வெளியில காட்டுங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டு இதை பண்ணோம். அது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்க அந்த கமிட்டி எல்லாம் இருக்கு. மேபி அதனால பண்ணியிருப்பாரு. இல்ல அவருக்கு மேபி திமுக ஆதரவு நிலைப்பாடுல இருக்கலாம். அவரு ஸ்கூல்ஸ்ல விஜய் பாடல்கள்லாம் டான்ஸ் ஆடக்கூடாது, அதெல்லாம் இனிமேல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ்ல விஜய் பாடல்கள் இருக்கு இல்ல, அதெல்லாம் தப்புங்க. அதெல்லாம் ஆட விடணும். சரி, அதாவது விஜய் பாடலுக்கு ஆட விட்டு விஜயை பர்மனண்டா சினிமாவில் ஆட விடுறது தான் ஒரு தொலைநோக்கு பார்வையா இருக்க முடியும். விஜய் அவர்கள் நல்ல நடிகர் தானே, நல்ல நடிகர், உச்சகட்ட நடிகர். அவரு எங்க இருக்கணுமோ அங்க இருக்கப்போ பெரிய சொரா மீன் இருக்குது. அப்போ அந்த மீன் நீளம் ஜாஸ்தி, பல்லு ஜாஸ்தி, அழகா இருக்கு மீன், பலன்னு இருக்குது. அந்த மீன் எடுத்துன்னு வீட்டுக்குள்ள தொட்டிலே வச்சுக்கோங்க, அது கடல்லே விட்டுருணும். அது அழகா. அப்போ
அவர் வந்து ஒரு பெரிய சொரா மாதிரி, சொரா படம் நடிச்சதுனால பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கேயே அவர் அநேகமாக அப்படி தான் போகுது தேர்தல் ரிசல்ட். இப்போ என்ன கூட கேட்குறாங்க நிறைய பேர், நீங்கள் எப்படி மற்ற கட்சியெல்லாம் வந்து ஜெயிக்கும்ன்றீங்க இதை பற்றினா? லட்சணம் தெரியுது. போக மாட்டார், பிரச்சாரம் பண்ண மாட்டார், வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலை. இந்த நேரம் அவங்க கட்சியில் என்ன மூலதனம்? அவங்க கட்சியில் ரொம்ப முக்கியமான மூலதனம் விஜய் அவர்களோட வசீகரம், அந்த முகம். அந்த முகத்தை போய் தொகுதி தொகுதியாக காட்டி, அண்ணா வந்து என்ன சொன்னார், ராமச்சந்திரன் நீ உன் முகத்தை காட்டு, போதும் எனக்கு பணம் வேணாம், காசு வேணாம், வேறு எதுவும் வேணாம், கட்சியை வளர்க்குறதுக்கு நீ கிராமமாக போய் முகத்தை காட்டுறப்போ அண்ணா சொன்னதை ஏற்றுக்கிட்டு அவர் போனார். இந்த சைடு கலைஞர் என்ன பண்ணார், கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, தம்பிக்கு கடிதம் எழுதுறது, கட்சி கூட்டங்கள் போடுறது, பலப்படுத்துறது இவர் பண்ணார். உழைப்பா அவரு கொடுத்தாரு, சிந்தனையை இவரு கொடுத்தாரு. தாவேக தலைவரும் சொல்லியிருக்காரு, கிராமமா நான் வருவேன் தேர்தலுக்கு அப்புறம். இது எப்படி இருக்குன்னா, ரிவிஷன் எக்ஸாம் அப்போ ஒரு பையன் கொஸ்டின் பேப்பர் வச்சிருந்தாப்லையா, ஏமா படிக்கலாம், மேடம் படிப்புன்றது அறிவு சம்மந்தப்படுது, எப்போ வேணால் படிச்சுக்கலாம், தேர்தல் நேரத்தில் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அறிவு வளர்த்துக்கிறதுன்னா படிப்பு எதுக்கு அப்படின்னு இந்த குழந்தை கேட்டால் அந்த மிஸ் என்ன சொல்லுவாங்க, அறிவு வளர்த்துப்போம். அதுதான் நான் பண்ண போகிறேன். எப்பப்பா, தேர்தல் முடிவுக்கு பின்னாடி. என்னோட நோக்கம் அறிவு வளர்த்துக்கிறதா. நீங்கள் தேர்தல் மார்க்கை பற்றி, விஜய் அவர்களும் அப்படிதான். அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையில் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த 234 தொகுதியெல்லாம் ஜெயிக்கிறதுக்காக அவர் நினைச்சிட்டு இருக்கீங்க, அரசியலுக்கு வந்தார். இப்போ திமுகல ஓபிஎஸ்க்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவர் கையில சில தொகுதிகள் கொடுத்துருக்காங்கலாம் பேசிக்கிறாங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? நாம எங்கேயுமே எதனா இருந்தால் வாங்கி நெத்தியில போட்டுக்க வேண்டியதுதான். இல்லை வேற என்ன அவர் சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு சார்? எல்லாரையுமே வந்து நம்ம பத்திரிகையாளராக யதார்த்தத்தை பேசிட்டோம்னா பிரச்சனை கிடையாதுங்க. அவர் பலாப்பழத்தில் போய் நின்று தோத்து போனவர். முதல்ல ஒரு 3 வாட்டி முதலமைச்சராக இருந்தவர் பலாப்பழத்தில் போய் நின்னே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். அப்போ என்ன கேள்வி வரும்? ஓ பன்னீர்செல்வம்னு ஒரு 10 பேர் கேண்டிடேட் போடுறீங்க எதுக்கு? ஆமா, ஓ பன்னீர்செல்வம் ஊர்ல இருந்தாங்க, அதனால போட்டாங்க. மதுசூதனன் கூட தான் 4 பேர் போட்டாங்க. அப்போ வந்து ராஜேஷ் கூட இருந்தப்பா என்னால் நடக்க முடியலடா, வயசாகுது, எதுடா இவ்வளோ மதுசூதன் எங்கேதான் வந்தான் தொகுதியில்? இல்லை நான் எங்கெங்கேருந்தோ புஷ்ணு வந்து போட்டுக்கிறாங்கண்ணா, பாபு வேலையாக தான் இருக்கும் அப்படின்னாப்புல. போனார், நின்னார், பிரச்சாரம் பண்ணார், அது மாதிரி தோத்தார் அவரும் கடைசி தேர்தலில் கிட்டத்தட்ட. அதெல்லாம் அதுவும் அப்படிதாங்க போடுவாங்க. நீங்கள் என்ன ஜோசப் விஜய் எத்தனை பேர் போட போகிறான்னு பாருங்க, அதில் தான் இருக்குது. நீங்கள் ஓ பன்னீர்செல்வம் கிடைக்கிறது கஷ்டம், விஜய் நிறைய காமன் பேர். இதில் என்ன பியூட்டினா, திமுக சைடும் ஒரு 5 விஜய் போட்டு விடுவாங்க, அண்ணா திமுக அண்ணன் அவங்க 5 போட்டாங்க, நம்ம ஒன்று நான் கம்மியா, ஆளுங்கட்சிக்கு நிகராக இல்லைனாலும் அதை விட கம்மியாக அட்லீஸ்ட் நம்ம ஒரு 4 விஜய் போடணும்னு போடுவாங்க. அது இல்லாமல் அந்த பேரில் இருக்கிறவனே சுயேட்சையாக இருப்பாங்க இல்லையா, பரவாயில்ல நம்மளும் விஜய் தானே நம்மளும் போடணும். எத்தனை விஜய் நிற்க போகிறாங்கன்னு ஒண்டி பாருங்கள். பெரம்பூர்லேயும் திருச்சியிலையும் தாவேக்கால நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம என்ன நிற்கிறாரு கூட, எத்தனை விஜய் நிற்க போகிறாங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதாவது முதலமைச்சர் ஆகிறது அப்புறம் ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆகணும், அதுக்கே சிக்கல்கள் வரும். அரசியல்ன்றது வந்து ட்ராலி ஆன் கேமரா ரோலிங் அப்படின்னோடனே டமால் டமால்னு வில்லனே அடி வாங்கிக்கின்னு பறந்து போய் வேற மாதிரிலாம் வராது. ஹீரோ உண்ணுவார், வில்லன் பார்த்தா 4 அடி டம் டம்னு விடுவாப்புல. அரசியல் அப்படிலாம் இல்லை. அரசியல் நான் இன்னும் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே எதுக்கு பெல்ட்டி வச்சு போந்தா, கிட்டவா நீயே வந்து அடி வாங்கி போயிடு, அப்படி இருக்கும் அரசியல். படம் வேற. சார் நம்ம இப்படி பேசுறோம், ஆனா எலெக்ஷன்ல ஒரு மேஜிக் நடந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி பொட்டியெல்லாம் தூக்கின்னு போயிட்டு விசில் உள்ள வச்சிருக்கீங்களா? இல்ல என்ன பண்றதா பிளான்? மக்கள் ஒரு முக்கியமான தேர்தல் தானே. சரிங்க, ஆமா, அதுக்குன்னு பிரச்சாரத்துக்கே போக மாட்டீங்களா? வீட்லயே உட்காந்து வைப் பண்ணி ஜெயிக்குது, என்ன கலாச்சாரம் புரியல. மேஜிக் நம்பர் எப்படி வரும்? உழைச்சா தானே வரும். சரி, நான் இப்படியே பேசுறேன். ஒன்று வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கணும், மக்களுக்கு மனசு இறங்கும். இல்லை வீடாக போயிட்டு எதனா கொடுக்கணும். சரி, வீடேறி வந்து குத்துட்டு போனாப்புல, அது என்னன்றது உங்களுக்கு புரியும். தேர்தல் நன்னிடத்து இருக்கிற காரணத்தினால எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுக்கே தெரியும் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போது கோடிக்கணக்கில் கொள்ள வச்சவங்கலாம் விட்டுறாங்க. இந்த ஜனங்களுக்கு இப்போ தான் ஏதோ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஏதோ ஒரு 10 காசு வருது, அதை போய் பாஞ்சி பிடிக்கிறாங்களா? பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இப்போ தான் தாவேக்கா பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்க. ஏதோ அருண்ராஜ் பாவம் இல்லாதப்பட்டவர், அதை கூடவா போய் பிடிப்பீங்க? அவர் ஒரு எவர் சில்வர் டின்லாம் கொடுத்து. சரி, ஆமாம், நீங்கள் ஆட்சி அதிகாரம் இல்லை, செந்தில் பாலாஜி மாரி அவருக்கும் ஒரு இலாக்கா கொடுத்தீங்கன்னா அவரும் மேபி வெள்ளிலேயே கூட குத்து விளக்கு கொடுப்பாரு. அது யார் தப்பு? ஒரு நேர்மையான அதிகாரி அரசியலில் கொண்டு வந்து எவர் சில்வர் கொடுக்குற அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல நீங்கள். உங்கள் அரசியல் அவ்வளோ மோசமாக தானே இருக்குது. சரி, நீங்கள் அந்த சைடு பாருங்கள் சார்.
ஏன் எவர் சில்வர் குண்டாங்க கொடுக்குற அளவுக்கு வந்தார் அருண்ராஜ்? யார் இதுக்கு யார் காரணம்? இந்த அரசியலுக்கு திராவிட கட்சிகள் தான். அதிமுக, திமுக, திமுக, அதிமுக இப்படியே மாறி மாறி போகுது. இல்ல, அது வேணான்னு சொல்லி தானே சார் அவங்க வராங்க. எவர் சில்வர் கொடுக்கலன்னா ஜனங்க வானாண்டுவாங்க. விஜய் ஒரு சைடு சிபிஎம் சீட்டு கொடுக்க மாட்டாங்க, இந்த சைடு பார்த்தா இங்கேயும் பேசுவேன் அங்கேயும் பேசுவேன் இங்கேயும் பேசுவேன், நிறைய டிமாண்ட் இருக்குதுன்னு பிரேமலதா விஜயகாந்த் போய் அப்படியே அறிவாலயத்துக்கு கூப்பிட்டு வராங்க. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரையிலும் கொடுத்தீங்க, முக்கியத்துவம் கொடுத்தீங்க. அப்புறம் நீங்கள் அந்த கடந்த இதில் டாஸ்க்கு கொடுத்தாங்கன்னு நீங்கள் ஓபிஎஸ்க்கு, அவர் என்ன டாஸ்க்கை சிறப்பாக சேர்ந்துருக்காரு? ஓபிஎஸ்க்கு எல்லாருமே டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சசிகலா அவர்கள் டாஸ்க் கொடுத்தாங்க, போயிடுச்சு. அப்புறம் இபிஎஸ் கூட சேர்ந்து நம்ம டாஸ்க்கு நீங்கள் தான் ஒருங்கிணைப்பாருனாங்க, போயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணார்? சும்மா இல்லாமல் செங்கோட்டையன் கூப்பிட்டு நம்ம டாஸ்க் பண்ணுவோம், நீங்கள் ராமநாதபுரம் வாங்கினாங்க, அவரு இருந்ததும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா டிடி தினகரன் கூட அவர் அன்பாக பேச, அவர் அன்பாக பேச, அண்ணே நம்ம விடக்கூடாதுன்னு, இவர் அண்ணன் நம்ம விடவே கூடாதுன்னா நம்ம யாருக்காகணும்னு சொல்லிட்டு அதுவும் டாஸ்க்கு போயிடுச்சு. நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். தேனியில் யாரோ திமுகவில் உழைக்கிறதுக்கோ வேலை செய்யறதுக்கோ ஆள் இல்லாமலாம் இல்லை. இவருக்கு பயந்து தான் தங்கத்தமிழ்ச்செல்வனே அங்கே வந்தார். தங்கத்தமிழ்ச்செல்வன் என்னன்னா கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுதுன்ற மாதிரி அவர் நிலைமை அது. ஆல்ரெடி அங்கே லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்கிறாரு. இது மாதிரி திமுக ஆட்கள் இருக்காங்க. இப்போ இவர் போயிட்டு நான் தான் திமுக அப்படின்னு டேட்டூலாம் போட்டு காட்டுவார் போல, பாகுபலி மாதிரி. பாருங்க, நீங்கள்லாம் வந்து ரெகுலர் ஃபெலோஸ்லாம் 3 வாட்டி சிஎம் இருந்து வேட்பாளர் நாமினேஷன் வர தெரியுமா அப்படின்னுமா டாஸ்க்கு கொடுக்க தான் செய்வாங்க. அந்த டாஸ்க்கை திருப்பி வாங்கிக்கிறது திமுகவுக்கு நல்லது. சொந்த கட்சிக்காரங்க கிட்ட கொடுத்தா அவங்களே அந்த டாஸ்க்கை ஒழுங்காக செய்வாங்க. ஓபிஎஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா டேஞ்சரு. ஆல்ரெடி ஒரு வாட்டி டாஸ்க் இபிஎஸ் கையில் கொடுத்தாரு, டேஞ்சர் ஆகி போச்சு. வடிவேலு சொல்ற மாதிரி நீ ஆணியே புடுங்க வேணாம், அமைதியா இருந்தா போதும். உங்களுக்கு தேவை இவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதை பார்த்துக்கிறது உங்க வேலை. ஒரு சீட்டு வராம இருந்தது போடி, இவர் வந்து நிக்கிறாரு, அதனால அதோட முடியுது. ஐயா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம், 3 வாட்டி ரொம்ப அரசியல்ல கஷ்டப்பட்டிருக்கீங்க, போடி ஒண்டி ஜெயிச்சு எம்எல்ஏ வந்துன்னு வாங்க, மிச்சம் கட்சிக்காரங்க பார்த்து வாங்க, முடிஞ்சிச்சு. டாஸ்க்லாம் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா சிக்கல் தான். ஏன்னா ராமநாதபுரமே இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேனியிலேருந்து இவர் போயிருக்கூடாது. இவர் எதுக்கு தேனி விட்டு ராமநாதபுரம் போனாரு? அங்க டிடிவி இருந்தார்ல. சரி, அப்போ மாறுவீங்க. சரி, ஓபி ரவீந்திரநாத் எதுவுமே அங்கே நிறுத்திக்கலாம்ல. அட்லீஸ்ட் தோத்துருந்தா ஓபிஆர் தான் தோத்தாரு, இவர் தோக்காதவர் மாதிரி ஒரு பேரா இருக்குமா? சிந்திக்கிற தன்மையே இல்லாதவருங்க அவரு. ஒரு தொலைநோக்கு, அதாவதுங்க யதார்த்தத்தை பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெட்டையில சிம்பிள் இருக்கு. அவருக்கு இருக்கிற வசதிக்கும் வாய்ப்புக்கும் கேட்டோட மாற்றுவீங்களா இல்லை வச்ச ரெட்டையிலையை பற்ற வச்சு பிச்சு எடுப்பீங்களா? சரி, இப்போ ரெட்டையிலையே அங்கேருந்து எடுத்துட்டீங்க, அந்த கேப்பில் என்ன சின்னத்தை போடுவீங்க, இல்லை எதை வெல்டு பண்ணுவீங்க? இதெல்லாம் நடந்தது. 4 பேர் என்ன பார்ப்பாங்க, என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் தெரியாது. கொளத்தூரில் கிருஷ்ணமூர்த்தி சொல்லிட்டு ஒருத்தர் அவர் கூடவே இருந்தார் கடைசி வரலாம். என்னண்ணா எதனா பண்ணுங்கண்ணா, உன் இஷ்டம்ப்பா, உனக்கு என்ன தோணுதோ பண்ணுப்பான்றாப்லையா? என்னண்ணா உன் இஷ்டம், இவ்வளோ நாள் கூட இருந்தால் உங்கள் இஷ்டன்றீங்க என்னண்ணா? இல்லைப்பா நான் இந்த மனநிலையில் இருக்கேன், இது எப்பத்துலேருந்து திடீர்னு தான் அப்படின்னு இருக்காங்க. அவரு என்னன்னா மண்ணள்ளி தான் போடல, வெளியில வந்து நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் அதிமுகவில் சேர்ந்துட்டார். இந்த மாதிரி நிறைய பேர். மாபாய் பாண்டியராஜன் அவரை நம்பி வந்தார். இப்போ மாபாய் பாண்டியராஜன் கிட்ட போயிட்டு ஓபிஎஸ் அப்படின்னுங்க, இல்லை ஆஸ்பேர் சுவாமிநாதன் ஒருத்தர் இருந்தார் ஏடிஎம்கேல, அவர் தான் ஃபர்ஸ்ட் ஐடி விங் செக்ரட்டரி. அவருமே வந்து நிறைய ஐடியாலாம் ஒரு காலத்தில் ஓபிஎஸோட நெருக்கமாக இருந்தார். இப்போ அவர் வந்து பொதுவாக எல்லா கட்சிங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட போயிட்டு ஓபிஎஸ் அவர்களை பற்றி கேளுங்க, பழகுனவங்க கிட்ட போய் கேளுங்க. பிரச்சனை என்னன்னா முதல்வர் அவர் கூட அவ்வளோ பழகல. இந்த வாக்கிங் காலையில் பார்த்தப்ப ஏற்பட்ட பழக்கம் தான், மரியாதை நியமத்தமா. சரி, இப்போ டாஸ்க் செந்தில் பாலாஜி கிட்ட டாஸ்க் கொடுத்துருக்காங்க, தங்கம் தென்னரசு கிட்ட டாஸ்க் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க். நம்ம அதெல்லாமா சொல்றோம். ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட கொடுத்த டாஸ்க்கு அது கொஞ்சம் சிக்கல் தான். விசிகா பொறுத்த வரைக்கும் விசிகா தலைவர்கள் வந்து முதலமைச்சரை போய் சந்திச்சு சால்வெல்லாம் போட்டாங்க. ஆனா முடிவாயிடுச்சுன்னு சொல்றாங்க, அது இன்னும் அறிவிக்கல. அதை எப்படி பாக்குறீங்க? ஆப்ஷன்ஸ் வேற கிடையாது. இப்போ ஒருவேளை பாஜகவோட கூட்டணி இல்லாமல் அதிமுக தனியாக இருந்ததுன்னா சிபிஎம், சிபிஐ, விசிகா எல்லாருக்குமே வந்து அதிமுக ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கும். இந்த தேர்தலில் வந்து அதிமுக வந்து அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் சிறிய கட்சிகளும் அந்த பேரத்தை வந்து கூட்டுறதுக்கு உண்டான ஒரு வியூகத்தையோ இல்லை ஒரு அமைப்பையோ ஒரு பிளாட்ஃபார்மையோ கொடுக்கல. என்ன காரணம்னா, ஊருக்கு முன்னாடி அமித்ஷா வந்து ஒப்பந்தம் போட்டு போயிட்டார், இந்த குடோன்லாம் நான் தான் சரக்கு இறக்குவேன், நீங்கள்லாம் யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க முன்னாடியே வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க.
அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட அரசியல் ஆதாயத்துக்காகவும் அந்த கட்சியோட நிலைப்பாடுக்காகவும் முன்னாடியே பண்ணிட்டார். அது வந்து ஸ்மார்ட் மூவ் தான். அதாவது கட்சி கொள்கைன்றதை தாண்டி அமித்ஷா செஞ்ச ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அது வந்து அதிமுகவுக்கு மற்ற கட்சிகள் இப்போ சிபிஎம் சிபிஐலாம் வந்து திராவிட கட்சிகளோட அவங்களுக்கு கூட்டணி வைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாஜக அந்த கூட்டணியில் இல்லைனாவே போதும். அது வந்து நேச்சுரல் சாய்ஸ். அது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ சிபிஎம் மதிமுக கூட 4 சீட்டுக்கு எதுக்கு நான் வரணும், எனக்கு அங்கே 10 தரேன்றாங்கன்னு கூட திருப்பி மாறி போயிருக்கலாம் நிலைமை. பட் அந்த கொள்கை ரீதியாக ஒத்து போதும் அப்படின்ற போது இன்னொன்று அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா, பிஜேபி தனியாகவே இருந்திருந்ததுன்னா காங்கிரஸுமே வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. திமுகவுமே என்ன நினைச்சிருக்கோம், பாஜக தனியாக நிற்கிது, காங்கிரஸையும் தனியாக விட்டுடலாம். அப்போ களம் வந்து திருப்பியும் வந்து திமுக அதிமுக அவங்க ஒரு 4 சிறிய கட்சிகள் சேர்த்துக்கிட்டோம், தமிழ்நாட்டு சொந்தமானது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 4 கட்சியை சேர்த்துக்குவோம். 2 தேசிய கட்சிகள் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க ஓட்டு பிரிச்சுன்னு போயிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. விஜயும் தனியாக போயிருப்பார். விஜய் காங்கிரஸோட சேர்ந்திருந்தால், விஜய் பாஜகவோட சேர்ந்தால் சேர்ந்து எல்லோரும் தோப்பார்கள். அவ்வளோதான். அந்த கணக்கு வந்து முதல்வருக்கும் புரியும், எதிர்கட்சி தலைவருக்கும் புரியும். அதனால அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி போனதுனால விசிகா போன்ற கட்சிகளுக்கும் மற்றவங்களுக்கு ஆப்ஷன் எல்லாம் திமுகவும் இந்த சூழலை பயன்படுத்திக்குது. அவங்க பயன்படுத்தல, சிமெண்ட் அள்ளி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கட்சியா பூசிட்டு இருக்கிறாங்க. நாங்க தான் சமூக நீதி கொள்கை இதானே, நம்ம தான் நல்லா பேசுறோமே. அப்ப நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சீட்டை கம்மி பண்ணினே வாங்க, பாதி உதயசூரியன் இல்லைங்க, அடுத்த தேர்தலில் உங்களுக்கே பழகிடும், மொத்தமா உதயசூரியன் இருக்குங்க. இதுக்கு எதுக்கு டார்ச் எடுத்து அடிக்கிறது, மகாத்மா காந்தி சிலைக்கிட்ட போய் உங்கள் ஆண்டவர்னே வந்தாலும் புரியாம எதுக்கு பேசணும், புரியுற தமிழ்ல அழகா பேசிட்டு இப்போ அவரும் ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவசர ஆலோசனை கூட்டம் எப்போ, இன்னும் தேர்தல்லாம் சொல்லிட்டாங்க, இப்போதான் அவசர ஆலோசனை கூட்டம். நேற்று வந்து பத்திரிகையாளர் இல்லை, ஒரு சினிமா சம்பந்தமா ஒரு இடம் போயிட்டு இருக்கேன், போயிட்டு வந்து அப்போ நம்ம இப்பொழுது அரசியல் பேச முடியாது, வந்து அரசியல் பேசும். என்னங்க பார்ட் டைம்ல அரசியல் பேசுறதுக்கு அது என்ன, அது கட்சியோட நிலைப்பாடு நிலைமை பாருங்க பாவம். அதாவதுங்க இந்த விஷயத்துல வந்து ஸ்டாலின் சார் வந்து சூப்பரா ஒரு சில விஷயம் பண்றாரு. அதாவது 2 திராவிட கட்சிகளுமே ஒரு சில நேரத்துல ஒரு சில கட்சிகளை முடிச்சு விடுவாங்க. அம்மையார் ஜெயலலிதா ஒரு சில கட்சிகளை முடிச்சு விட்டுருக்காங்க. இப்போ இது ஸ்டாலினோட டேர்ம். இபிஎஸ் வந்து என்ன பண்ண, அப்பா நான் முச்சே விடல, நீ வர 4 சீட்டு என்ன 40 சீட்டு அங்க வாங்கிக்க, இல்ல 4 சீட்டு தான் வேணா அங்க வாங்கிக்க, எங்களுக்கு வேணாம், நாங்க ரெட்டையிலே நின்னுக்கிறோம். இவரோட ஸ்டாண்ட் இது. அங்க போறவங்களுக்கு சரி எத்தனை சீட்டு வேணும், 8, சரி 8 கொடுக்க முடியாது, 4, சரி 4ல் 3 உதயசூரியன், இப்படிதான் போகுது. சரி எத்தனை சீட்டு உங்களுக்கு, எத்தனை வேணும், 5, சரி 5ல் 3 சீட்டு நீங்க கேட்கறது கொடுத்துறேன், 2 நான் கொடுத்துறேன், ஆனா நீங்க கேட்ட அந்த 3ல் உதயசூரியன் இருக்கு. இப்படிதான் போதாங்க நெகோசியேஷன்ஸ். கிட்டத்தட்ட ராகிங் பண்ணி அமிச்சுட்டு இருக்கிறாங்க அண்ணாரி காலத்துல. அப்புறம் பயங்கரமா வளர்ந்துருக்கீங்க போல அந்த 5 வருஷத்துல. அப்புறம் பூத்துல எல்லாம் எத்தனை பேரு, சரி அப்புறம் என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க, சரி இன்னைக்கு முடியல, சரி போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க, திருப்பி 2 நாள் மறுபடியும் அதே படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்புறம் அவங்களும் டயர்ட் ஆயிடுவாங்கல்ல, சுகர் மாத்திரம்லாம் போட்டு வந்து போயிட்டு நான் தலைவர்கிட்டே பேசிடுறேங்க, நீங்க ரொம்ப மோசமா இருக்கிறீங்க. இது முன்னாடியே சொல்லியிருக்காங்க, திமுகவில் ஒண்டி சீட்டு பேசி போவே கூடாது, அறிவாலயத்துல ரொம்ப இது பண்ணுவாங்கன்றது தான் நடந்துகிட்டு இருக்கு. பட் விசிகா ஓரளவுக்கு முடிச்சிருவாங்க, வேற ஆப்ஷன் கிடையாது. விசிகா வந்து திமுகவோட தான் போகும், அதுல மாற்றம் இருக்காது. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.